அனைவருக்கும் இறை வணக்கம். சிவ சொந்தங்களே, 2/6/2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சியால் ரிஷப ராசி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே நமது சேனலில் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன். எந்தெந்த ராசிக்கு பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆடியோவை நீங்கள் கேட்கலீங்கன்னா கீழே அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன். அந்த ஏரோ மார்க்கெட் கிளிக் பண்ணுங்கள், அந்த ஆடியோவை கேளுங்க, உங்களுக்கு புரியும். 7 சொல்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் சொல்லிடுறேன். ஜோதிட ராசி பலன்கள் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவர்களுடைய ஞானம் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கும். என்னுடைய கணிப்பை நான் சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள், மாற்று கருத்து இருப்பவர்கள் உங்கள் விருப்பம் போல் பின்பற்றுங்கள். என்னுடைய கணிப்புப்படி ரிஷப ராசிக்கு பலர் நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே 3 விதமான பிரச்சனை இந்த குரு பெயர் பிறகு வர வாய்ப்பு இருக்குது. என்ன தெரியுமா? செலவு அதிகரிக்கும், எதிர்பாராத செலவு. ஏன்னா ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு, உச்சத்தில் இருக்கக்கூடிய குரு வருமானத்தை அதிகம் கொடுப்பாரு. அதே சமயம் செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சனி பகவானுடைய சஞ்சாரத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது. 2வது பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள மனக்கசப்பு, சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது பிரச்சனை, காரிய தாமதம். அதாவது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் நினைச்ச உடனே நடக்காமல் அல்லது முயற்சி செஞ்சும் நடக்காமல் தாமதம் ஆகிட்டே போகும், தள்ளி போயிட்டே போகும். இந்த 3 பிரச்சனை ரிஷபராசிக்கு இருக்குது. எனவே நீங்கள் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் தானம், அதாவது மஞ்சள் தூள் வாங்கி யாருக்காச்சும் தானம் கொடுங்க, நல்லதே நடக்கும். நமது ஆனந்தொலி அறக்கட்டளை ஒவ்வொரு குரு பயிற்சியின் போதும் பரிகார ஹோமம் நடத்துறது வழக்கம். அந்த வகையில் 8 ராசிக்காரர்களுக்காக பரிகார ஹோமம் 2/6/2026 அன்னைக்கு நடத்தி ரக்ஷை ஒன்று நம்ம பிரசாதமாக கொடுக்க போகிறோம். அந்த ரக்ஷையை பேக்கில் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம், அல்லது இடுப்பில் கட்டிக்கலாம், அல்லது கழுத்தில் கட்டிக்கலாம், அல்லது பூஜையில் வச்சு வணங்கலாம். உங்களுக்கு 1 வருஷத்துக்கு குரு பகவானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு அந்த ரக்ஷை வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.